ஹலோ நண்பர்களே! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம கடைசியா பார்த்த ஷேக்ஸாத் ஃபெஸ்டிவலோட தொடர்ச்சியான வீடியோ தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல தொடர்ந்து பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய வீடியோ நீங்க பார்க்கலைன்னா, அத நான் கார்ட்ஸ்லயும், கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். போய் பாருங்க மக்களே! இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷேக்ஸாத் ஃபெஸ்டிவலோட மெயின் ஸ்டேஜ்ல நம்ம எல்லாத்தையும் வெல்கம் பண்ற மாரி ஒரு ப்ரோகிராம் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக நண்பர்களே! அடுத்து நம்ம டர்க்கியோட பெவிலியன் தான் நம்ம போறோம் நண்பர்களே. அவங்க நாட்டுக்கு ஃபேமஸான இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம மக்கள் வாங்க கூட்டம் அலமோதுச்சுங்க. டக்குன்னு குரலி வித்த காட்டுறாரு. என்ன அட்டூழியம் பண்றாருன்னு நீங்களும் பாருங்க. அவரோட வித்தைய வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த ஷாப்புக்கு போனா, என்னடா இது விதவிதமா வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம நாக்கு நடமாடிடுச்சுங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா நெறையா வச்சிருந்தாங்கங்க. என்ன பேருன்னுலாம் தெரியலப்பா. ஆனா பார்க்க நல்லா கிரியேட்டிவா சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஊர்ல செய்ற பாதுஷாவ பெருசா செஞ்சா எப்படி இருக்குமோ, அதே மாரி இருந்துச்சு. நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வச்சிருந்தாங்க. கண்டிப்பா இவங்க ஊருக்கு நம்ம போனா சுகர் வந்துரும் போலங்க. எல்லா ஐட்டமும் சுகரால செஞ்ச ஐட்டம் தான் வச்சிருந்தாங்க. ஒண்ணு கூட காரமா உள்ள ஐட்டமே கிடையாது. இது வந்துங்க அந்த கும்பகோணம் சைடுல பதர்பூரின்னு ஒரு ஐட்டம் ஃபேமஸுங்க. அந்த பதர்பூரியில பால்ல போட்டு ஊற போட்டா இப்படிதாங்க இருக்கும். இவங்க வந்து சீஸால செஞ்ச ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்னு சொன்னாங்கங்க. ஏன்னா எல்லாம் இனிப்பா பண்ணியிருக்கேன்னு கேட்டா, எள்ளால செஞ்ச ஒரு பிரெட் இருக்கு. வந்து பாருப்பா தம்பி அப்படிங்கிறாரு. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு டர்க்கிஷோட டான்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க நாட்டுல கோல்டால செஞ்ச சோப்பு கூட யூஸ் பண்றாங்களாங்க. ஆனா இது எல்லாமே ஹேண்ட்மேடுன்னு சொன்னாரு. பார்க்கவே நல்ல லக்ஸூரியா, பிரீமியமா இருந்துச்சு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இவங்க நாட்டோட ஸ்பெஷல் செஸ்ட் நட்டுன்னு சொல்லுவாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட பெர்சனல் ஃபேவரைட்டுங்க இது. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் டைப்ல சோளத்த சுட்டும் குடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஷேக்ஸாத் ஃபெஸ்டிவல்ல டர்கிஷ் பெவிலியன் பக்கத்திலேயே மஸ்ஜிதும் வச்சிருக்காங்கங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா மெயின் ஸ்டேஜ் பக்கத்திலேயே இருக்குங்க. நெறைய பேர் தொழுற மாரி ஸ்பேஸும் வச்சிருக்காங்க. இன்னும் முக்கியமா நெறைய பேர் ரெஸ்ட்டும் எடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து நான் போனது சைனாவோட கேட்வே தாங்க. ஆனா இது பார்க்கவே நம்ம எங்க ஷேக்ஸ்பியர் ஃபெஸ்டிவல்ல தான் இருக்கோமா, சைனாக்கு தான் போயிட்டோமான்னு தெரியலங்க. ஆனா அந்த அளவுக்கு ரியலா அத சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சைனா மார்க்கெட் பக்கத்திலேயே சவுதி ஃபேமஸ் அல்பேக் வச்சிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் ஃபெஸ்டிவல்லயே எக்கனாமியான ஃபுட் இங்க மட்டும் தாங்க கிடைக்கும். அல்பேக் கூட்டமா இருந்தா என்ன, அத விட ஸ்பெஷலான இடமும் நான் காட்டுறேன். ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க. அத தொடர்ந்து நாங்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போயிட்டோங்க. அங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா சைனீஸோட ப்ராடக்ட்லாம் வச்சிருந்தாங்க. சுட சுட மக்கள் கேட்க கேட்க ஸ்பெஷலா போட்டும் குடுத்துட்டு இருந்தாங்கங்க. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்கா இருந்துச்சுங்க. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஓகேங்க. இது நம்ம ரீல்ஸ்ல மட்டும் தாங்க நான் பார்த்துருக்கேன். என்னன்னு நீங்களே இந்த வீடியோ பாருங்கங்க. என்ன நண்பர்களே, இது வீடியோ பார்த்தீங்களா? இது என்னன்னு தெரிஞ்சுனா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. முக்கியமான அம்சமே இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ல நம்ம எப்போ கேட்குறோமோ, அப்போதான் அவங்க ஸ்பெஷலா போட்டே தராங்கங்க மக்களே. உலக ஃபேமஸான பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இவங்க அப்படி இல்லங்க. மசாலா மட்டும் தான் அவங்க வீட்ல போட்டு வராங்க. நம்ம கண்ணு முன்னாடியே
நம்ம கேட்க கேட்க நல்லா சூடா ரெடி பண்ணி அழகா குடுக்குறாங்க. அத அவங்க சர்வ் பண்ற விதமும் நல்லா ஸ்பெஷலா இருக்குங்க மக்களே. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ல சைனீஸோட ஐட்டம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது நண்பர்களே. முக்கியமா தாய்லாந்து மற்றும் பேங்காக்கோட ஐட்டமும் நெறைய வச்சிருக்காங்க. இவங்கலாம் செய்றத பார்க்கும்போது நமக்கே நாக்கு ஊறுதுங்க. ஒவ்வொரு கடையிலயும் அவங்க சிக்னேச்சர் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. நம்ம டிஷ் வாங்குறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நான் போன கடையோட பேரு மேங்கோ. இது ஷாப் நம்பர் 3ங்க. இந்த கடையோட ஸ்பெஷலே மாம்பழம் தாங்க. இந்த கடைய நோட் பண்ணிக்கங்க. இது மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டுங்க. ஷாப்போட லொகேஷன் எக்ஸாக்ட்டா அல்பேக்கோட பேக் சைடுல ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்ல ஷாப் நம்பர் 3ங்க. நான் வாங்குன டிஷ்ஷோட நேமு ரா மேங்கோங்க. நம்ம குடுத்த காசுக்கு சும்மா ஒர்த்தா இருந்துச்சுங்க. நான் சீரியஸா சொல்றேன் நண்பர்களே. இத நீங்க கண்டிப்பா டேஸ்ட் பண்ணும்போது, நீங்க ஷேக் சாட் ஃபெஸ்டிவல்ல தான் இருக்கீங்களா? இல்ல ஊருக்கு போய் சாப்பிட்டு வந்தீங்களான்னு ஆயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சுங்க. ரியலா நம்ம ஊர்ல சாப்பிடுற ஃப்ளேவர் தாங்க இருந்துச்சு. இவங்க என்னத்த கலந்தாங்கன்னு தெரியல. ஊர் டேஸ்ட்ட கொண்டு வந்துட்டாங்கங்க. அடுத்து நண்பர்களே, ஸ்பெஷலா உங்களுக்காக சைனீஸ் மார்க்கெட்ல கேஃபேங்கிற ஷாப்ல இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இப்ப ரீசென்ட்டா ட்ரெண்ட் ஆவுன சைனாவோட ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங்கான மேங்கோ ஐஸ்கிரீம் இங்க மட்டும் தான் நண்பர்களே கிடைக்குது. இந்த கடைய மறக்காம உங்க லிஸ்ட்ல சேவ் பண்ணிக்கங்க. கேண்டியோட பிரைஸ் 25 திர்ஹம். ஐஸ்கிரீமோட பிரைஸ் 20 திர்ஹம் சார்ஜ் பண்றாங்க நண்பர்களே. கடைக்கார அண்ணன்ட்ட பர்மிஷன் கேட்டு என் நண்பர்களுக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து நம்ம போயிருக்கிறது ஹிடன் ஸ்பாட் நம்பர் 2 சைனீஸ் கார்ன் டாக். இவங்களோட ஸ்பெஷலே சிக்கன் சாசேஜ் தான் நண்பர்களே. வித் அண்ட் வித்தவுட் சீஸ் 2 ஃப்ளேவர் இருக்கு அவங்கள்ட்ட. இந்த கடையிலயும் அப்படித்தான் நண்பர்களே. சன்ஃப்ளவர் ஆயில்ல அவங்க ரெடி பண்ண ஹாட் டாக்க போட்டு டிப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர நல்லா சுட சுட ஆவி பறக்க பறக்க இதே போல சர்வ் பண்றாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா டிப்பும் நமக்கு பிடிச்ச மாரி ஆட் பண்ணி குடுக்குறாங்க. ஒரு வழியா வாங்கியாச்சு நண்பர்களே. உங்க சார்புல நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சும்மா சக்கத்தா இருக்குங்க. கையில வைக்க வைக்க திருப்பி சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கணும்னு தான் தோணுது. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணியே ஆகணுங்க. ஹாட் டாகே சும்மா சூப்பரா இருக்கு. அது கூட அவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேற குடுத்துருக்காங்க. அத எடுத்து அந்த சீஸோடையும், மயோனைஸோடையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்கு. அல்பேக் என்னங்க அல்பேக்கு? அல்பேக்கோட மீல்ஸ விட இதுதாங்க இன்னும் சூப்பரா இருக்கு. இது 1 வாங்குனா போதும் நண்பர்களே. கண்டிப்பா 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டியோட இருக்கு. பார்க்க என்னடா கம்மியா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க சாப்பிடும்போது நெறைய இருக்கிற ஃபீல் கண்டிப்பா குடுக்குங்க. ஏன்னா அவங்க சீஸு, மயோனைஸ் எல்லாத்தையும் போட்டு சேர்த்து சாப்பிடும்போது வயிறு சீக்கிரம் ஃபுல் ஆயிடுது நண்பர்களே. ஹாட் டாக்க சாப்பிட்டுட்டு பக்கத்து கடையில கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷா நம்ம சொல்ற ஐஸ்கிரீம அவங்க ரெடி பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்கங்க. பார்க்கவே நல்லா சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு.
அவரோட கோட்ஸும் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட் ஃபார் போரிங் பொட்டேட்டோஸ். இந்த கடை பேரு டாக்டர் பட்டேட்டா. இவங்க கடையில ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல நண்பர்களே, இவங்க கடையில எல்லாமே வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த டிப்ஸு நம்ம என்ன சொல்றோமோ நம்ம கண்ணு முன்னாடி நல்லா ஸ்டைலா அந்த அண்ணன் போட்டு குடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஷேக்ஸாஸ் ஃபெஸ்டிவல்லயே இவங்க கடையில தாங்க லாங்கஸ்ட் ஷவர்மா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஃபில்ஸ், அது மட்டும் இல்லாம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அண்ட் ஸ்பைரல் பொட்டேட்டோ அண்ட் அரபிக் ஸ்டைலான ஸ்வீட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கவே நல்ல டெண்டரிங்கா, கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்க. பிரைசிங் ரேஞ்சும் 20 திரம்லேருந்து 40 திரம்க்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம, ஷேக்ஸ்பியர் ஃபெஸ்டிவல்ல 1,00,000 பலூன கியூட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ உங்களுக்காக. يلا نعد من واحد لثلاثة. نعد كاونت داون from 1 to 3. جاهزين نعد مع بعض؟ 1 2 3. الالوان المتناسقه هنا في سرايا الوسطى. شوف المباراه العادة تبدا باعلان ذات اللون الذهبي والفضي والاسود. هنا في سماعي الوثبة الرقم القياسي يسجل كذلك لأول مرة. يا سلام. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஜூஸ் அண்ட் காஃபி குடிக்கிறதுக்கு இந்த கடைய நோட் பண்ணிக்கங்க நண்பர்களே. ஃபைனலா நியூ இயர் நைட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு வெளியில வந்து பார்த்தா, அதுக்கு முன்னாடி மக்கள் போட்டி போட்டுட்டு பஸ்ல ஏற ரெடியா நிக்கிறாங்க. போலீஸ் அண்ணன் வேற பஸ்ஸெல்லாம் கேன்சல்ப்பா அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டாரு. என்னடா இது! ஃபயர் ஒர்க்ஸ் தான் 1 ஹவர் பார்த்தோம் அப்படின்னு நினச்சுக்கிட்டு வெளில வந்தா, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு, மக்கள் எல்லாம் கவலையா எங்கெங்க இடம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்துட்டு உட்கார ஆரம்பிச்சுட்டாங்கங்க. கடைசியா நம்ம போலீஸ் அண்ணன் எல்லாத்தையும் லைன்ல நிக்க சொன்னாரு. அப்புறமா ஒரு 20லேருந்து 30 வண்டி வரிசையா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க. வரிசையா எல்லா மக்களையும் ஏத்திட்டு கரெக்ட்டா சேஃபா போய் இறக்கி விட்டாங்க. அவ்வளோதான் நண்பர்களே. ஷேக்ஸ்பியர் ஃபெஸ்டிவலோட டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா, மறக்காம உங்க நண்பரா நெனச்சு கமெண்ட்ல தெரிவிங்க. எல்லாம் சேஃபா இருங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல சந்திப்போம்.